இதுக்கு நம்மளுடைய பிளானிங்கே நான் ப்ராஜெக்ட் என்ன சொல்றோம், 0 பட்ஜெட் சார். இங்க எங்கேயும் எதுக்கும் போக மாட்டோம். நம்ம வீட்டில் உள்ள பொருட்களையே பயன்படுத்தி செய்யப்படணும். ஆக நம்ம வீடுகள் இந்த பழைய சாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா, சணல் சாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப எல்லாமே பிளாஸ்டிக்கா மாறிடுச்சு. சணல் சாக்கு ரேஷன் கடையில் மட்டும் இருக்குதா? அந்த இதை என்ன செய்வோம் நம்ம, அதாவது ஒரு இடத்துல அழகா ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு சாக்கு அளவுக்கு செலக்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, நாட்டு சர்க்கரை வீணா போனது வீட்டில் பயன்படுத்த கொட்ட போறோம் அப்படின்னு நிலையக்கூடிய நாட்டு சர்க்கரையை ஒரு 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறோம். 1 கிலோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாணம், பசும் சாணத்தை எடுத்து 2 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடம் இருக்கு பாருங்க, நல்ல வளமான இடம் சொல்லக்கூடிய நம்ம காய்கறி இது பாத்திரங்கள் வைக்கணும்ல, அந்த இடத்துக்கு அருகிலே நல்லா தெளிச்சுட்டு அது மேல என்ன பண்றோம், நம்ம சாக்கை போட்டோம். இந்த சாக்கை சணல் சாக்கை போட்டுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் மட்டும் தெளிச்சுட்டு வரோம். அவ்வளவுதான். 2 to 3 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சாக்கை ரிமூவ் பண்ணீங்கன்னா அவ்வளோ மண்புழுக்கள்